ஐயோ! என்னடா நடக்குது இங்க? நம்ம சுவாமி புது சீரியல்ல கமிட் ஆயிருக்கிறார் சொன்னா, அவருக்கு ஜோடியா கமிட் ஆயிருக்கிறவங்க கன்னட நடிகை இவங்க தான் சொல்லியிருக்காங்க. இவங்க வந்து கன்னடத்திலயோ, மற்ற மொழிகள்லயோ சூப்பர் ஹிட் ஹீரோயினா கூட இருந்திருக்கலாம். ஆனா, எங்க சுவாமிக்கு எல்பி மட்டும் தான் ஹீரோயினி. எல்பி மட்டும் தான் பொருத்தமா இருக்க முடியும். இவங்க தான் உலக அளவுல பெஸ்ட் ஃபேரு, பெஸ்ட் ஜோடின்னு சொல்லிட்டு இவங்க அவார்டு வாங்குனவங்க. எப்பவுமே சுவாமியும் எல்பியும் தான் அழகான ஜோடியா இருக்க முடியுமே தவிர, எந்த நடிகை வந்தாலும் இருக்க முடியாது. இவங்க இந்த சீரியல்ல அழகான ஒரு கதைய குடுக்கலாம், ஒரு நடிப்ப குடுக்கலாம். இருந்தாலும் வந்து எங்க எல்பி குடுக்குற போல வர முடியாது. எங்க எல்பின்னா இந்த காதல், கொஞ்சல், பேச்சு, கோவம் இது எங்க சுவாமிக்கு எல்பிக்கு பொருத்தம்னா இதுதான் பக்காவா இருக்கும். ஆனா இந்த புது சீரியல்ல வந்து கமிட் ஆயிருக்கிற இந்த ஹீரோயினிக்கு வாழ்த்துக்கள். இவங்க சுவாமி கூட நடிக்க இருந்தா நல்லா நடிக்கட்டும். நாங்க யாரும் எதுவும் சொல்லல. ஆனா எங்களோட இது வந்து எல்பி இருந்தா பெஸ்ட்டா இருக்கும், ஃபர்ஸ்ட்டா இருக்கும்ன்ற ஒரு யோசனை தான். அந்த ஹீரோயினுக்கும் நாங்க வாழ்த்தணும். ஏன்னா ஹீரோன்னும்போது பல பேர் பலரோட சேர்ந்து நடிக்கலாம். நடிப்பு அது தொழில். ஆனா எங்க விஜய்க்கு எப்பவுமே பொருத்தம் காவேரி தான்னு சொல்லிட்டு இப்பவும் நாங்க சொல்றோம். ஆனா எங்க மறுபடியும் வந்து எல்பிய வந்து சுவாமிக்கு ஜோடியா போட்டு இந்த சீரியல்ல நடிக்க வச்சா நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு மறுபடியும் நாங்க வந்து பெஸ்ட் சீரியலா குடுப்போம்ன்னு சொல்லிட்டு நாங்க விஜய் டிவி கிட்ட கேட்குறோம். ஆனா அவங்க விஜய் டிவிக்காரங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. எப்பவுமே அவங்க புரிஞ்சுக்க மாட்டாங்க. ரசிகர்களோட என்ன மனசுல இருக்காங்கன்னு சொல்லிட்டு. அதனால என்ன நடக்குதோ பார்ப்போம். பை பை.